ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு ஏராளமான மக்கள் கலிலேயா பகுதியில் தொடங்கி இதுமேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதியிலிருந்து ஏராளமான இறைமக்கள் இயேசுவை நாடி வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்கவும், அவரிடமிருந்து புதுமைகள் பெறவும், நோய் நீங்கி நலம் பெற்று வாழவும், அவரோடு இருக்கவும் நிறைய பேர் வந்தார்கள். பேய்கள் அவரை அறிந்தபடியால், தாவீதின் மகனே, எங்களை வதைக்கவா வந்தீர் என்று கத்துகின்ற போது அவற்றை கத்தாமல் அதட்டி விரட்டி விடுகிறார் ஆண்டவர். ஏராளமான மக்கள், பல்வேறு நிலையில் இருக்கின்ற மக்கள், பல்வேறு இன, மொழி, கலாச்சாரம் இவைகள் கொண்ட மக்கள் அன்றே இயேசுவை நாடி வந்தார்கள். அவர்களை ஒருங்கிணைத்தது இயேசுவின் ஞானஸ்நானம். இன்றும் திருச்சபை பல்வேறு மொழி, இன, கலாச்சாரம் கொண்ட மக்களை தன்னிடையே ஒன்றுபடுத்தி இயேசுவினுடைய வார்த்தைகளை இன்றும் போதித்து கொண்டே இருக்கிறது. இன்றும் இயேசு செயல்படுகிறார். இன்றும் இயேசுவின் வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இன்றும் இயேசு தொடுகிறார். நோயில் புசுதல் வழியாய், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாய், திவ்ய நற்கருணை வழியாய் இன்று மக்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். தொடப்படுபவர்கள் அனைவரும் குணமாகிறார்கள். விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கி வருகின்ற எல்லாரும் குணமாகிறார்கள். விசுவாசத்தோடு இயேசுவின் பிரசன்னத்திற்கு வருகின்ற எல்லா மக்களும் குணமாகிறார்கள். இயேசுவின் ஞானஸ்நானம் எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்தது. அவருடைய பிரசன்னம் எல்லாரையும் ஒன்றாக இணைத்தது. இன்றும் ஒன்றாக இணைத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே எல்லா மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இயேசு என்ற ஒற்றை தலைமையில் உலகம் முழுவதும் கடவுளை காணுகின்ற, கடவுளை அறிந்து கொள்கின்ற வல்லமையை இறைமக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இறையருளால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய கரங்களாய், இயேசுவினுடைய பேசுகின்ற பேச்சாற்றலாய், இயேசு செய்கின்ற அரும்பெரும் செயல்களின் காரணிகளாய் இந்த உலகத்தில் செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய செயலால் இயேசுவினுடைய பாதைகளில் நாமும் செல்வோம். நம்முடைய வார்த்தைகளால் கடவுளின் வார்த்தை அறிவிப்போம். நம்முடைய தொடுதலால் ஏழைகளோடும் இல்லாதவர்களோடும் நம்முடைய நேரத்தை பகிர்ந்து கொள்வதனால், பல்வேறு கஷ்டத்தில் இருப்பவர்களோடு நாம் இருப்பதனால் குணமளிக்கின்ற சக்தியை குருத்துவத்தின் வழியாகவும் இறைமக்கள் வழியாகவும் இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் நமக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களோடு தங்குவதற்காக நன்றி. உமது ஆற்றலுக்கு நன்றி. உமது கனிவுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு சக்திக்கும் நன்றி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஊழியக்காரர்களாய் உமது வார்த்தையை போதிக்கவும், போதிப்பதை கடைபிடிப்பதும், கடைபிடிப்பதை செயல்படுத்துவதிலும் எங்களுக்கு ஆற்றல் அளியும். எங்களுடைய
குணமளிக்கின்ற சக்தியினால் உம்முடைய பிரசன்னம் உலகெல்லாம் நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இருப்பதாக ஆண்டவரே. அன்னைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.